கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சை பெரிய கோவில் பற்றிய இந்த படைப்பு வரலாற்று அடிப்படையிலான கற்பனை கதை மட்டுமே. அது ஒரு கோவில் கட்டும் கனவு இல்லை, ஒரு இறைவனை பூமியில் நிலைநிறுத்தும் உறுதி. 1000 ஆண்டுகளுக்கு முன் இந்த மண்ணில் ஒரு கனவு பிறந்தது. இது ஒரு அரசனின் கதை இல்லை, ஒரு மனிதன் சிவனோடு ஒன்றான கதை. தஞ்சை பெரிய கோவிலின் கதை. ராஜராஜனே வணக்கங்கள். எனக்கு ஒரு ஆலயம் வடக்கே கட்ட வேண்டும். செய்வாயா? எனக்கு ஒரு ஆலயம் வடக்கே கட்ட வேண்டும். எனக்கு ஒரு ஆலயம் வடக்கே கட்ட வேண்டும். சிவா, கண்டிப்பாக செய்வேன் ஈசனே. உலகில் எவராலும் செய்ய முடியாது மிகப்பெரிய கோவிலை நான் கட்டப்போகிறேன். கனவில் வந்த சிவனும் சொல்லு நினைவாக்க மறுநாள் ராஜசபை கூடப்பட்டது. அரியணையில் அமரும் நேரம். வணக்கம் அரசர் ராஜராஜ சோழன் வாழ்க. வணக்கம் மகாராஜா. மகா மந்திரி ராஜ்யத்தின் ஜோதிடரை அழைத்து வாருங்கள். ராஜாதிராஜன் ராஜராஜ சோழனுக்கு என் பணிவான வணக்கங்கள். தாங்கள் என்னை அழைத்த காரணம்? ராஜ ஜோதிடரே, நேற்று நான் கண்ட கனவு ஒன்று, அது பற்றி உங்களுடன் விவாதிக்கவே உங்களை அழைத்தேன். அரசே, நம் குலத்தின் நிலைமையை ஜோதிடப்படி நட்சத்திரங்களை ஆராய்ந்து கூறுகிறேன். அரசே, உங்கள் ஜாதகத்தில் அந்த கைலை மலையான் எம்பெருமான் தேவருக்கெல்லாம் தேவன் பரமேஸ்வரனின் கரங்கள் இருக்கிறது. அது என் ஆசீர்வாதம் ஜோதிடரே. அந்த கரம் உன்னை அழைக்கும் நாள் நெருங்கிவிட்டது. என்ன கூறுகிறீர்கள் ஜோதிடரே? நீங்கள் கட்டப்போகும் அந்த சிவாலயம் கட்டி முடிக்கும் நாளே உங்கள் இறுதி நாளாக மாறப்போகிறது அரசே. அரசே, இந்த முடிவு தவறானது. ஏதோ தவறு நடக்கப் போகிறது. அந்த கோவில் வேலை தொடங்க வேண்டாம். என் சிவனை அடைய இது ஒரு அரிய வாய்ப்பு ஜோதிடரே. அரசே, இது வழியல்ல, மரணத்தின் எச்சரிக்கை. இதை மரணமாக கருத வேண்டாம். ஆதியும் அந்தமுமாகிய மகாதேவனுடன் சங்கமம் எனக்கு. இந்த பாக்கியம் யாருக்கு கிட்டும்? கிபி 1003 கோவில் கட்டுமானம் தொடங்கப்பட்டது. கோவில் வடிவமைப்பு எப்படி இருக்க வேண்டும் அண்ணா? வருங்கால தலைமுறைக்கு தமிழ் நினைவூட்ட வேண்டும். கோவிலுக்கு பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு கல்லிலும் எழுத்துக்கள் பொறிக்கப்பட வேண்டும். இந்த கோவிலில் வேலை செய்த ஒவ்வொருவரின் பெயரும் குறிப்பிடப்பட வேண்டும். மொத்தம் 247 அடி உயரம் இருக்க வேண்டும். கருவறையானது 18 அடி உயரமும் 18 அடி அகலமும் இருக்க வேண்டும். விமானமானது ஒரே கல்லால் 216 அடி பொருத்தப்பட வேண்டும். இந்த கோவிலில் அமைப்பில் ஒவ்வொன்றிலும் தமிழ் கலந்திருக்க வேண்டும். வாழ்க தமிழ். கிபி 1004 முதல் 1009 வரை முக்கிய கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருந்தன. கோயில் வேலைகள் விரைவில் முடிய வேண்டும். உலகை வியக்கும் அளவு மிக சிறப்பாக இருக்க வேண்டும். நடராஜா, உன் நாமத்தை ஒவ்வொரு கல்லும் கூற வேண்டும். ஓம் நம சிவாய. அரசரே, இது முடியாத காரியம், மிகவும் கடினம். 80 டன் எடை கொண்ட இந்த கல்லானது மேலே கொண்டு செல்ல முடியாது. சிவன் இருக்கும் இடம் சுலபமாக கிடைக்காது. பரமசிவன் நினைத்தால் பாறையும் பறக்கும். தட்சனே, எப்பாடு பட்டேனும் இந்த பெருவுடையார் கோவிலை கட்டி முடிப்பேன். மேலே இழுங்கள். கவனமாக, வேகமாக. நிறுத்துங்கள். இடதுபுறம் சரி செய்யுங்கள். அதை சரியாக வை. சிவன் பாதை நேராக இருக்காது. அது ஆழமாக, நீளமாக, மேலும் புதிரான ஒன்று. அது ஒரு புதைக்கப்பட்ட ரகசியம். ஐயா, நீங்கள் யார்? நான் அந்த சிவனின் சிவனடியன்.
ஒவ்வொரு நாளும் அவன் உயிர் குறைந்தது. ஆனால் அவன் பக்தியோ நாளுக்கு நாள் உயர்ந்தது. என் உடல் நலம் குன்றிவிட்டது. ஓம் நம சிவாய. என் இறுதி மூச்சு நிற்கும் வரை உன் நாமம் மட்டுமே இறைவா. அரசே, கோவில் கட்டுமான வேலைகள் முடிவடைந்தன. தங்கள் வருகைக்கு மக்கள் காத்துள்ளனர். கோவில் கட்டுமான வேலைகள் முடிவடைந்த செய்தி கேட்டு ராஜராஜன் மகிழ்ச்சியுடன் வந்தடைந்தார். இங்கு என் ஈசன் குடியேறி விட்டார். என் மகாதேவா, இது என் வெற்றி அல்ல, உன் அருள். என் மூச்சு முழுவதும் உன் நாமம் மட்டுமே. தமிழ் வாழ்க, தமிழ் மக்கள் வாழ்க. இந்த கோவில் நான் கட்டியதில்லை, இது என் ஈசன் அருளால் கட்டப்பட்டது. ஓம் நம சிவாய. வாழ்க வாழ்க அரசே. கிபி 1010 இந்த கோவில் கட்டுமானம் முழுமையாக முடிந்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. ராஜராஜனே, விதிப்படி என்னால் இந்த கோவில் விருப்பப்பட்டது. உனக்கென காத்திருந்த காலம் வந்துவிட்டார். மக்கள், இந்த இழப்பு என் இதயத்தை உடைக்கிறது. நான் உங்களுடன் துக்கத்தில் இருக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு? அவரை பிடிங்கள். இதோ என் முடிவு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இவன் நேரம் வந்துவிட்டது. அனைவரும் நகருங்கள். ஐயா, உங்களை எங்கோ பார்த்தது போல் உள்ளது. ராஜராஜனே, என் பக்தி என்னை உன்னிடம் அழைத்து வந்தது. என் ஈசா பரமேசனே, பரம்பொருளே, என் வாழ்நாள் பிறவி பயன் இன்று நிறைவேறியது. காத்திருந்த உன் தரிசனம் கிட்டியது. உன் உயிர் பிரிகிறது, ஆனால் உன் பெயர் அழியாது. காலம் உள்ளவரை இந்த தஞ்சக் கோவில் செல்லும். ராஜராஜனின் பெயர். நான் எப்போதும் என் அடியேன் மட்டுமல்ல, இனி நீயே நான், நானே நீ. என்னில் ஒரு பாகமாய் நீ ஐக்கியமாக போகிறாய். அரசரே, அரசரே, எங்களை விட்டு போயிட்டீங்களா? கோவில் கோபுரத்தின் உச்சியில் ஒளிபடுகிறது. அரசனின் ஆன்மா சிவனுடன் ஐக்கியமானது. தெய்வீக ஒளி பரவுகிறது.